ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது எங்களோட ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் அண்ட் இதான் எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இதில் என்ன பண்ணியிருக்கிறோன்னா, எங்களோட பேபி வந்து 11 மந்த் ஓல்ட். அவளோட கபர்ட் வந்து கொஞ்சம் நல்லா ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கிறோம். ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி லுக் கொண்டு வரதுக்கும் ஈஸியாக எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் ஆர்கனைசர்ஸ்லாம் வாங்கிட்டு அண்டு ஒரு க்ளாத்திங் பேக்கில் எல்லாத்தையும் அவரோட ஆல்ரெடி இருந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து டம்ப் பண்ணி வச்சுட்டு நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இந்த வீடியோ வந்து நைட் டைமில் தான் எடுத்தோம். பிகாஸ் பாப்பாவை தூங்க வச்சுட்டு எடுக்க ஆரம்பித்தோம். பட் எனிஹாவ் அது முழிச்சிட்டா. ஸோ மேனேஜ் பண்ணிகிட்டே எடுத்தோம். ஸோ எப்படின்னா, இன்னர்ஸ் தனியாக, அவளோட டவல்ஸு, சின்ன சின்ன டவல்ஸ், மினி டவல்ஸு, அப்புறம் ஃப்ரண்ட் ஓப்பன் இருக்கிற மாதிரி ஷர்ட்ஸு, அப்புறம் தலைவலியாக போடுற கவுன் ஷர்ட்ஸ், டிஷர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் செக்ரிகேட் பண்ணி வச்சுக்கிட்டோம். பாப்பா வந்து மோஸ்ட்லி வந்து ஃப்ரண்ட் ஓப்பன் இருக்கிற மாதிரி ஷர்ட்ஸ்லாம் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாள். யூஸ்வலி கிட்ஸுக்கு அது வந்து தலைவலியாக போட்டால் இதாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால் அவள் வந்து அது மாதிரி தான் ப்ரிஃபர் பண்ணுவாள். ஸோ அது மாதிரி நாங்கள் எங்களுக்கு ஈஸியாக ஹேண்டியாக எப்படி எடுத்துக்க முடியுமோ வச்சுருக்குறோம். அண்ட் வந்து பாப்பா வந்து கேர்ள் பேபினால் பிங்க் அண்ட் ஒயிட் தீமில் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். அண்ட் ஆல்சோ இப்போ தான் நாங்கள் நியூவாக ஷிஃப்ட் ஆகிருக்கோம் வீட்டுக்கு. 2 months தான் ஆகிருக்கு. ஸோ நீட்டாக வந்து எல்லாத்தையும் வச்சுக்க முடியல எங்களால். பாப்பா வச்சுட்டு பண்ண முடியாது இல்லையா, அதனால். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம் அதுதான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். நிறைய நாங்கள் ட்ரெஸ்ஸஸ் வச்சுருந்தோம். பட் வளர்றனால கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து வச்சுருக்குறோம், யாருக்காவது கொடுத்துடலான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து இதெல்லாம் இவளுக்கு செட் ஆகிற ட்ரெஸ்ஸஸ்ஸு, அதை தான் நாங்கள் வந்து இந்த பாக்ஸஸில் வச்சுருக்குறோம். அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவோட கபர்டு. இது வந்து லைஃப் லாங் யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணி 5000 rupeesக்கு லோக்கல் ஸ்டோர்லேருந்து வாங்கினோம். ஸோ மொத்தம் வந்து 4 racks. ஸோ ஃபஸ்ட்டு 2 racksல வந்து அவளோட ட்ரெஸ்ஸஸ்ஸு, உடனே எடுக்கிறதுக்கான திங்ஸ் எல்லாம் வச்சுட்டோம். அண்ட் கீழ் ரேக்கில் வந்து வெளியில் போட்டுக்கிறதுக்கான ட்ரெஸ்ஸஸ், இதெல்லாம் எப்போயாவது தானே எடுப்போம், அந்த மாதிரி வச்சுட்டு அப்புறம் டயப்பர்ஸு அதெல்லாம் வச்சுட்டோம். டயப்பர்ஸ் வந்து மேக்ஸிமம் நைட் டைம் தான் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுவோம். மார்னிங் ஹவர்ஸில் கூட ஆள் இருந்துகிட்டே இருக்கனால மேக்ஸிமம் போட்டு விட மாட்டோம். அந்த சாப்பிட்ற டைமில் மட்டும் போட்டு விட்டுக்குவோம். ஏன்னா நாங்கள் கீழே விட்டுருவோம், மேட் போட்டு விட்டுருவோம். ஸோ அதுக்காக மட்டும் டயப்பர்ஸ் யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ நீங்கள் வீடியோ பார்த்தாலே தெரியும், இது 3rd rack நான் அடுக்கிட்டு இருக்கேன். அண்ட் அவளோட பிளாங்கெட்ஸு, வின்டர் சீசன்னால் பிளாங்கெட்லாம் வாங்கி வச்சுருக்கோம். அண்ட் பாப்பாவோட ரூமே தனியாக மேக்கவர் பண்ணி போட்டிருக்குறோம். அதை நாங்கள் தனி வீடியோவாக போடலான்னு இருக்கிறோம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இதில் வந்து ஃபர்ஸ்ட் ட்ராக்கில் பார்த்திங்கன்னா அவளுக்கு வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் வாய் துடைக்கிறதுக்கு துணி, அப்புறம் வந்து இது வந்து ரிப்பன் பாக்ஸு, சும்மா ஒரு ஸ்வீட் பாக்ஸில் வந்துச்சு, நான் போட்டு வச்சுருந்தேன். எனக்கு இது பேட்டர்ன் பிடிச்சதுனால அவள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக கொஞ்சம் தலையில் போடுற ஹேர் பேண்ட்ஸ் இருக்குது, இதை வந்து வச்சுருக்குறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து அவளோட ஃப்ரண்ட் ஓப்பன் இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்கும். அது வந்து நைட் ட்ரெஸ்ஸஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஃப்ரண்ட் ஓப்பன் இருக்கிற கவுன் அண்ட் ஷர்ட்ஸு. ரெகுலராக வாஷ் பண்ணுறதுனால எங்களுக்கு இந்த செட்ஸ் ஆஃப் கிளாத்ஸே வந்து போதுமாக இருக்குது. இதெல்லாம் கவுன் மாதிரி தலைவலியாக போடுறது, எப்போயாவது தான் அது போட்டு விடுவோம். மேக்ஸிமம் வந்து அவளுக்கு வந்து ஒத்துழைக்கவே மாட்டா போட்டுக்கிறதுக்கு. அதனால் இது வந்து 2nd rack. இதில் அவளோட வந்து இன்னர்ஸ் வச்சுருக்குறோம். நான் எல்லாத்துலேயும் ஒரு நாப்கின் பால் போட்டு விட்ருவேன். ஸோ தட் கொஞ்சம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். டெட்டால் யூஸ் பண்ணி தான் வந்து வாஷ் பண்ணுவோம் க்ளோத்தெல்லாம். நம்ம கையில் தான் ஹேண்ட் வாஷ் தான் பண்ணுவோம். அண்டு இது வந்து ஷார்ட்ஸ் மாதிரி இருக்கிறது. இது வந்து டயப்பர்ஸு. டயப்பரில் நான் போடலைன்னா அது ரொம்ப நேரம் வந்து போட்டிருக்கனால அதில் அந்த நாப்கின் வாசம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் கூட யூரினேட் பண்ணிட்டு நம்ம எடுத்துருவோம். அதனால் இதெல்லாம் அவளோட டவல்ஸு. இந்த பாக்ஸ் வந்து எப்போயாவது தான் யூஸ் பண்ணுவோம். சும்மா பட்டு பாவாடை அந்த பொங்கலுக்காக வாங்கினோம். அண்ட் அவளோட கவுனு. இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா அந்த ஸ்வெட்டரு, கொஞ்சம் திக்காக இருக்கிற கிளாத்ஸ் வச்சுருக்கோம். இது அவளோட பிளாங்கெட்டு. அண்ட் கீழே பார்த்திங்கன்னா இந்த வேக்சினேட் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறது, எங்கேயாவது வெளியில் சின்னதாக ட்ரிப் போனால் எடுத்துகிட்டு போகிறது அது. அப்புறம் அவரோட நெபிலைசர். இது வந்து கொஞ்சம் பத்தாது அப்படின்ற மாதிரி, பறந்துட்டனால பத்தாதுன்னு கிளாத்ஸ், அது கொடுத்துடலான் இருக்கிறோம். இவ்வளோ தான் பாப்பாவோட வார்ட்ரோப். ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு. இந்த லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும், அதுக்காக. அண்ட் ஓவரால் வியூ இது தான்.
அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏஸ்தட்டிக்கல் பர்பஸ்க்காக இந்த டாய்ஸு அதெல்லாம் வச்சுருக்குறோம். இந்த பெட்ரூம் வந்து தனியாகவே நாங்கள் வந்து மேக் ஓவர் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், ஷேர் பண்ணுறோம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.